ஹாய் மக்களே, இன்றைக்கி ரம்ஜான். அதனால் நமக்கு யாரும் பிரியாணி கொண்டு வந்து தரல. அதனால் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். ஹைதராபாத்தில் இருக்கோம். நம்ம இருந்தாலும் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை. நம்ம ஊர் ஸ்டைல் மீன் சென்னை ஸ்டைலு. ஸோ அதுக்கு முன்னாடி மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கத்திரிக்காய் பச்சடி இல்லாமல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கத்திரிக்காய் பச்சடியோடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் கத்திரிக்காய் பச்சடி முதல்ல செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பிரியாணி. ஸோ ஹைதராபாத்லேருந்து ரம்ஜானுக்கு சென்னை ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்றோம். வாங்க அப்படியேவும் எப்படி பண்ணுறேன்னு சேர்ந்து பாருங்கள். தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டோம். நம்ம கரெக்டாக கத்திரிக்காய், மிளகாய், பச்சை வேர்க்கடலை வறுக்கணும், கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எள், மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம். இந்த புளி வந்து என்ன கலர் மரம் இருக்குன்னு பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் எடுத்துகிட்டு வந்த புளி, எங்கள் ஊரில் இருக்கிற புளிய மரத்துலேருந்து எடுத்த புளி, கலர் மாறாது, 100% நேச்சர். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் எள்ளை போட்டு வறுத்துட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். வேர்க்கடலை நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்போது எள்ளை சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே கூட சேர்த்து வறுப்போம். ரெண்டையும் கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. முக்கியமான விஷயம் கருகு விட்டுறக்கூடாது. கருகு விட்டிங்கன்னா அந்த வாசனை உங்களை சாப்பிட விடாமல் கொண்டுரும், சாப்பிட விடாமல் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் கருகு விடாமல் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து பண்ணிக்கோங்க. இதை மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க, ஆறட்டும் நல்லா. நம்ம இந்த டைமில் அதை ரெடி பண்ணுவோம். நாங்கள் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் எதனா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வதங்கும். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சீரகம். அடுப்பு கொஞ்சம் மிதமான சுட்டிலே வச்சுக்கோங்க. அப்புறம் வெந்தயம், அப்புறம் மிளகு, கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். மிளகு கூடவே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்க விடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது போட வேண்டிய பொருள் நல்லா எண்ணெயில் இந்த மஞ்சள் பொடி போட்டு அதோட இந்த மிளகாய் பொடி ரெண்டையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டிடுங்க. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அப்போ தான் உங்களுக்கு கலர் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் மிக்ஸ் ஆச்சுன்னா மசாலா வடை போகிற வர சிம்மிலே வச்சு இது பண்ணுங்கள். அப்போ தான் கருந்த கொண்டு கருகின வாசனை வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அப்படியே குப்பை தொட்டில் போட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டு போயிட வேண்டியதான் பிரியாணி. அதில் தான் சிம்மிலே வச்சு பண்ணுறேன். அதுமாதிரி லைட்டாக அளவு வாங்க கொஞ்சம் அப்படியே வாசனை தேய்ச்சி இந்த ரைட்டில் கத்திரிக்காயை போடுவோம். கத்திரிக்காயை போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அப்படியே வதங்கட்டும். எண்ணெயிலே பொரிட்டியா எண்ணெய் கத்திரிக்காய் அதுக்கு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து போகும்போது அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்கு முடிப்போம். ஓரளவுக்கு கத்திரிக்காய் வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வறுக்கணும்ல எள்ளும் வேர்க்கடலையும் அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே போடுவோம். அரைச்சி ஊற்றியாச்சு பேஸ்ட்டு ஊற்றுனது கலர் கொஞ்சம் மாறிடுச்சா. பட் கடையில் வர்ற கலர் நமக்கு வரமாட்டேங்குது. மிளகா பொடியில் ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்ற வேண்டியிருக்கு. இது கத்திரிக்காய் கொஞ்சம் கொதி வரவும் ஊற்றுவோம் புளி தண்ணி. ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. புளி தண்ணி ஊற்றணும். எள்ளு வாசனை தான் வருது, ஆனால் அந்த ஃப்ளேவர் வாசனை தெரிய மாட்டேங்குது. ஃபைனலாக பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கடவுளே, எப்படியாவது வந்துடும்.
ஓகே, இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம். நல்ல நாட்டு புளி, நேச்சர், 100% நேச்சர். ஊற்றியாச்சு. இப்போ சிம்லேருந்து கொஞ்சம் அடுப்பு மேலே வச்சுட்டு கிண்டி விட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம் ஆண்டவங்க எதாவது இருக்குது, நம்ம உழைப்பை போட்டாச்சு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு, வெயிட் பண்ணி பார்க்குறேன். பிரியாணி நல்லா வந்தால் தான் வீடியோ வரும், இல்லை வீடியோ வராது. டேஸ்ட் பார்ப்போம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. வந்துருச்சிங்க மக்களே, அந்த டேஸ்ட் வந்துருச்சு. கலர் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, பட் அந்த டேஸ்ட்டு நம்ம ஊரில் பிரியாணியில் வைப்பாங்க பாருங்க, கொஞ்சம் கத்திரிக்காய் பச்சடி, அந்த டேஸ்ட்டு வந்துருச்சு. தெரியுது என் நாக்கு, ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுனால சுருக்குன்னு பிடிச்சிச்சு அந்த டேஸ்ட்டு. இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பிரியாணி ஒழுங்காக வந்துட்டா இன்றைக்கி. ரம்ஜான் ஓஹோ தான், சூப்பர். அவ்வளோதான் மக்களே, கொதிக்குது, கொஞ்சம் மூடி போடுவோம். நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணியில் இறங்க வேண்டியதான். முடியாச்சு, நல்லா கொதி வரட்டும், அப்படியே பப்ஸாக வரட்டும். வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பிரியாணி, நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு போவோம். எப்படி வருதுன்னு தெரில, கடவுள் வேண்டிப்போம் அது நல்லா வரணும்னு. நல்லா வந்துச்சுன்னா ஓஹோ தான் இந்த வட்டம் செலிப்ரேஷன். ஃபஸ்ட் டைம் பண்ணேன் நான் இது, ஆக்சுவலி ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் இந்த கத்திரிக்காய் பச்சடி. நல்லா வந்துருச்சு, டேஸ்ட்டு தெரியுது எனக்கு. இன்க்ரீடியன்ஸை பார்த்துருப்பீங்க நீங்களேவும், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் போர் அடித்தா. நானும் போர் அடிக்க தான் ட்ரை பண்ணேன், பட் இட்ஸ் ஆசம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். பிரியாணியில் சந்திப்போம். பாய் பாய்.